ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 7. A, B, C are the vertices of triangle ABC. Find the equation of the altitude through A and B. நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட்மே கொடுத்துட்டாங்க. தென் ஏ அண்ட் பி வழியா நமக்கு ஆல்டிடியூட் ட்ரா பண்றப்ப அதனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரஃபா ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். தென் ஏ, பி அண்ட் சி நமக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட் என்னது? -3, 0 அண்ட் பி 10, -2, சியோட வேல்யூ 12, 3. நெக்ஸ்ட் ஆல்டிடியூட் எந்த பாயிண்ட் வழியா நமக்கு வருது? ஏ அண்ட் பி. அப்ப ஏ வழியா ஆல்டிடியூட் அப்படிங்கிறப்ப நமக்கு 90 டிகிரியா? இந்த பாயிண்ட் நம்ம டின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பி வழியா இன்னொரு ஆல்டிடியூட் ட்ரா பண்றோம். இங்க ஆல்டிடியூட் அப்படிங்கிறப்ப நமக்கு மிட் பாயிண்ட் கான்செப்ட்லாம் இங்க கிடையாது. 90 டிகிரி. தென் இன்னொரு ஆல்டிடியூடு பாயிண்ட் பி வழியா வருதா? அப்ப பி வழியா நமக்கு 90 டிகிரி ட்ரா பண்றோம். இந்த பாயிண்ட்டை ஈன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்? ஏடியோட ஈக்குவேஷன் அண்ட் பிஇயோட ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஏடியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். பி சியை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமா? இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஸ்லோப் m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. Then x1 y1 இங்க x2 y2 ரீப்ளேஸ் பண்ணலாமா? m is equal to 3 minus of minus 2 divided by 12 minus 10. 3 plus 2 divided by 2. அப்ப 5 divided by 2 இதுதான் நமக்கு தேவையான m1. இப்போ பர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்லோப்கான ரிலேஷன் என்னது? m1 times m2 is equal to -1. அப்போ 5 divided by 2 times of m2 is equal to -1. ஸோ ரைட் சைட் மூவ் ஆகிறப்ப அப்ஸ் அண்ட் டவுன். m2 is equal to -2 divided by 5. பாயிண்ட் அண்ட் ஸ்லோப்போட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. அப்போ x1, y1, then ஸ்லோப்போட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ரீப்ளேஸ் பண்ணலாமா? y minus 0 is equal to -2 divided by 5 times of x minus of -3. y is equal to -2 by 5 times of x plus 3. Then 5 left side move ஆகிறப்ப multiplication 5y is equal to -2 times of x plus 3. Then 5y is equal to -2x minus 6.
எக்ஸ் எப்பயுமே பாசிட்டிவ் வேணும். ஸோ இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். அப்ப 5y பிளஸ் 2x பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். 2x பிளஸ் 5y பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் ஆஃப் altitude AD. Second one, altitude through point B. பாயிண்ட் B அப்படிங்கிறப்ப நமக்கு BE கால்குலேட் பண்ணணும். சேம் டயக்ராம் தான், நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இப்படி மாத்திக்கலாம். அப்ப BE அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட் E, ஆல்டிடியூட்னா நமக்கு 90 டிகிரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரையும் இங்கேயும் சேம் செட்டப். ஏசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். பர்பண்டிகுலர்ல அப்படிங்கிறப்ப m1 m2 is equal to -1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு BEயோட ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் A அண்ட் Cயோட ஸ்லோப். இப்போ கரஸ்பாண்டிங் பாயிண்ட் -3, 0 அண்ட் 12, 3. எப்பயும் போல x1 y1 x2 y2. இப்போ ஸ்லோப் என்னது? m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ ரீப்ளேஸ் பண்ணலாமா? 3 minus 0 divided by 12 minus of -3. அப்போ 3 divided by 15. இப்போ ஸ்லோப் வேல்யூ 1 divided by 5. m is equal to 1 divided by 5. Same m1. அப்போ m2, m1 times of m2 is equal to -1. Then 1 by 5 times of m2 is equal to -1 அப்படிங்கிறப்ப m2 is equal to -5 divided by 1. அப்போ final value -5. அப்போ நமக்கு பர்பண்டிகுலர் லைனோட ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்லோப் நமக்கு என்னது? -5. நமக்கு ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டைரக்டா ஈக்குவேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் பியோட வேல்யூ 10, -2 அண்ட் ஸ்லோப்போட வேல்யூ -5. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? y minus y1 is equal to m times of x minus x1. இப்போ x1 and y1 அப்படிங்கிறப்ப கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ல இருந்து ரீப்ளேஸ் பண்ணுவோமா? ஸோ y minus of -2 is equal to -5 times of x minus 10. மல்டிப்ளை பண்ணலாம். y plus 2 is equal to -5x minus into minus plus. ஸோ plus 50. நமக்கு x பாசிட்டிவாக வேணும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். 5x minus 50 plus y plus 2 is equal to 0. Then like terms அப்படிங்கிறப்ப கமெண்ட் பண்ணிக்கலாமா? 5x plus y minus 48 is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஈக்குவேஷன். தேங்க்யூ.